ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம கங்காவும் குமரனும் சேர்ந்துட்டு பார்த்த முதல் நாளின் பாட்டை போட்டு விட்டு பேத்தெடுத்தாலும் பேத்தா சங்க குறையிலங்கிற கதையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக ஜாலியாக வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஃபோன் கால். என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. குமரனுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்ல கங்கா இதுதான் நம்ம பொழப்பா நம்ம பார்ப்போன்றாங்க. என்னடா அது, ஜெயிச்சா பரவாயில்லைங்க, சினிமாவை நம்பி பல பேர் ஏமாந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது, திறமை இருந்தால் கண்டிப்பாக கதவு தட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகினிக்கு பயங்கர கோவம். அஜயை மன்னிக்கவே மாட்டேன், என்னை மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்க, உன்னை நான் மன்னிக்கணும்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக காவேரியை வந்து பழி வாங்கி ஆகணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் பழி வாங்கினா மட்டும்தான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொல்கிறாங்க. என்னடா அது, இந்த பொண்ணுக்கு நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் ஊறி போயிடுச்சு எடுக்க. காவேரி பழி வாங்கணும். இதை தவிர உனக்கு வேற ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் காரில் பேசிகிட்டே இருக்க வரையில் திடீர்னு ஒரு முகம், எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கே, என்னடா அது அப்படின்னு பார்த்தா வெண்ணிலான்ட்டாங்க புசுக்குன்னு. எங்கள் அண்ணன் உருகி காதலிச்ச பொண்ணுங்க அது, அதை பிடிச்சி கொண்டு போய் நிற்க வச்சா கண்டிப்பாக காவேரியை வரட்டி விட்ருவாங்க அப்படின்ட்டாங்க. சப்பா பிளான்லாம் பக்காவாக போட்டால் கடைசியில் கையில் கோட்டை விட்டியாப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஏரியான்னு கண்டுபிடிப்போம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன் நான் அப்படின்றாங்க. நிறுத்தினதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் வாழ்க்கையை காப்பாற்றப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரியாமலே நம்ம காவேரி ஒரு பக்கம் அப்செட் ஆகியே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம விஜய்கிட்ட எங்கே சுற்றினாலும் இவ அக்ரிமெண்ட்டை பற்றியே பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விஜய் இதை மறந்து அவள் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட வச்சா அங்கே வந்து இப்போ இதே தான் பேசுகிறாங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே போகணும், உன்னை யாரையும் விட்டான்னு சொல்லிட்டு இவங்க நினைக்க, என்ன வேணாம், இதை கான்ட்ராக்டை பற்றி பேசணும்னு ஏதாவது பேசுகிறாரா? எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஹோப் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குமா ஹோப் கொடுக்குறாரு? வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கா? ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அக்கிரமா பண்ணாதீங்க, 2 பேர் லைஃப்பில் சீக்கிரம் சேருங்க. உங்களுக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்